அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம். மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் பிறப்பு இந்த சோபகிருது ஆண்டில் பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை 13/4/2024 சுக்லபட்சம் சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் சூரியன் உதயாதி நாழிகை அதாவது இரவு 8:10க்கு விருச்சிக லக்னம் மிதுன ராசியிலும் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்திலும் இந்த குரோதி வருடம் பிறக்கின்றது. பிறக்கும் போது செவ்வாய் மகாதிசை இருப்பு 2 வருடம் 7 மாதங்கள் 16 நாட்கள். இந்த குரோதி வருடம் முழுவதும் மழை குறைவாக இருப்பதும் எதிர்பாராத நேரத்தில் அதிக மழை நீர் சேமிப்பின்றி கடலில் கலக்கும் நேரும். இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகள் பல சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற நேரும். ஆன்மீகம் நன்றாக வளரும். யோகா வகுப்புகள் நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். மருத்துவம், தானியம், காய்கனி, மளிகை, உணவு விலை அதிகரிக்கும். காவல்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அரசியலிலும் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் அதிகம் இருக்காது. பொருளாதாரத்தில் சிறப்பு குறைவு. சித்த மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். இந்த ஆண்டு ராஜா செவ்வாய் ஆனதால் உலகில் உள்ள நன்சை புன்சை நிலங்களுக்கு நல்ல உயர்வான வளர்ச்சி கிடைக்கும். குரோதி வருஷத்தில் மந்திரி சனி ஆனதால் மக்களுக்கு கடுமையான நோய்கள் ஏற்பட்டு பீதி உண்டாகலாம். மழை குறையும். தொழில் வளர்ச்சி அடையும். தொழிலாளர்கள் கை ஓங்கி இருக்கும். சுகவாழ்வின் அதிபதியான சுக்கிரனின் ராசியான ரிஷபராசி அன்பர்களே, அழகை ஆராதிக்கின்ற அற்புதமான ராசி இந்த ரிஷபராசி. இதமான இனிமையான உங்களின் பேச்சுத்தான் உங்கள் மிகப்பெரிய சொத்து. அழகான வாழ்க்கை துணையுடன் ஆடம்பர ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக வாழ்வதையே பெரிதும் விரும்புவீர்கள். எப்போதும் நேரத்திற்கு மதிப்பு கொடுப்பவர் நீங்கள். எந்த ஒரு வேளையிலும் உங்களிடம் அவசரமோ ஆர்ப்பாட்டமோ பரபரப்போ இருக்கவே இருக்காது. நிதானமான பதட்டம் இல்லாமல் செயல்படுவதில் வல்லவர் நீங்கள். எந்த ஒரு மனிதரையும் பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே நன்கு ஆராய்ந்துதான் பழகவும் செய்வீர்கள். பழகிய பின் அவர்களுக்காக எதையும் செய்வீர்கள். சுகவாழ்வின் அதிபதி சுக்கிர பகவான் உங்களின் ராசிக்கு அதிபதியாக வருவதால் வாழ்வில் எப்படியும் கஷ்டப்பட்டு உங்களுக்கென தனி இடம் பிடிக்க அயராது உழைத்து பெயர் பெறும் திறமை ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட குணம் கொண்ட ரிஷபராசிக்கு இந்த புதிய தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகின்றது என்பதை கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்ப்போம். கடந்த சோபகிருத வருடம் வாழ்வில் எண்ணற்ற மாற்றங்களை தந்து உங்களை பக்குவப்படுத்தி இருக்கின்றது. யார் நல்லவர் யார் கெட்டவர் என மேலும் தெரிந்து கொள்ள உதவியது. இந்த குரோதி வருட பிறப்பில் உங்கள் ராசி கிரக நிலைகள் எவ்வாறு உள்ளன என்பதை காண்போம். உங்கள் ராசிக்கு 5இல் கேது, 10இல் செவ்வாய் சனி, 11இல் புதன் சுக்கிரன் ராகு, 12இல் சூரியன் குரு. இப்படிப்பட்ட அமைப்பில் உங்களின் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதிய வருடத்தின் லக்னம் அமைந்துள்ளது. வருட ஆரம்பத்திலேயே குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். இந்த தேதி முதல் உங்களின் ராசிக்கு அவர் பெயர்ச்சியாகி வருகின்றார். அது முதல் உங்கள் வாழ்வில் புதிய திருப்பங்கள் உங்களுக்கு நிகழும். மற்ற வருட கிரகங்களான சனி ராகு கேது பெயர்ச்சி இந்த வருடத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடம் நிலையான வருமானம் இன்றி தவித்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு தொழிலில் நல்ல மேன்மையும் உயர்வும் கிடைக்கும் என்பது சிறப்பு. உங்களின் ராசி அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11இல் புதன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து இருப்பது அதிக லாப நோக்கத்தை தரும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் மனிதர்கள் அதிக லாபம் ஈட்டும் வாய்ப்பும் உருவாகும். குடும்பத்தில் தேவையற்ற எதிர்பார்ப்புகள் உருவாகும். அதனால் உறவுகளிடம் கருத்து வேறுபாடு உண்டாக வாய்ப்பு உள்ளது. உங்களின் வாயிலும் பேச்சிலும் கவனம் வேண்டும். நீங்கள் கூறுவதை பிறர் புரிந்து கொள்ளும் விதமே வேறாக இருக்கும். அதிகம் பேசாமல் செயலில் காட்டும் போதுதான் முன்னேற்றம் கிடைக்கும் காலம் இது. உங்களின் வசதிக்கான பயணத்திற்கு புதிய இருசக்கர வாகனம் அல்லது கார் வாங்க நினைத்தவர்களுக்கு வாங்கும் வாய்ப்பு உருவாகும். வீடு கட்ட நினைத்தவர்கள் மற்றும் வீட்டில் ஆல்ட்ரேஷன் செய்ய நினைத்தவர்களும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். உங்களின் தொழிலில் இருந்து வந்த போட்டி வலுப்படும். உங்களின் தனித்திறமை தெரியும் வருடம் இது. புதிய முதலீடுகள் செய்து காரிய சாதனை நிகழ்த்துவீர்கள். அதுவும் மிக நேர்த்தியாக கையாண்டு தொழிலில் பெயர் புகழ் அடைவீர்கள். கோவில் பணியில் மற்றும் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவில் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மிக ஜாக்கிரதையாக தனது செயல்களில் இருக்க வேண்டிய காலம் இது. தேவையில்லாத அவப்பெயர்கள் உருவாகும் சூழல் இருப்பதால் கவனம் தேவை. ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர், ஊரின் தலையாளி, ஊருக்கு முக்கிய பிரமுகர் போன்றோர் உங்களின் வாழ்வில் அதிக கவனமுடன் இருக்க வேண்டிய
காலம்தான் இது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க குடும்பத்தில் நேரம் ஒதுக்குவது, மனம் விட்டு பேசுவது இருவருக்குமே நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் காலம் இது. ஷேர் மார்க்கெட் துறையில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு அதிக வளர்ச்சி, ஆதாயம் கிடைக்கும். கேமரா, மேக்கப் டிபார்ட்மெண்ட் மற்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதை அமைப்பவர்கள் சிறப்பு பெறுவீர்கள். மேலும் கலைத்துறையில் பெண்கள் பெயர் வாங்கும் காலம் இது. ஒரு சிலர் பார்க்கும் வேலை இருக்கும் போதே மற்றொரு வேலை தொடங்குவீர்கள். வருமானம் கூடவும் செய்யும். வாழ்வில் படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும் காலம் இது. தங்களிடம் இதுவரை இருந்த தீய பழக்கங்கள் மறையும். மற்றவர்களின் பார்வைக்கு நல்ல மனிதரான நீங்கள் இன்னமும் மிக முக்கிய நல்ல மனிதராக தெரிவீர்கள். உங்களின் ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் உங்களின் ராசிக்குள் வந்த பிறகு குழந்தைகள் மூலமாக அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குழந்தை பிறப்பிற்காக செயற்கை முறை கருத்தரிப்பிற்கு சென்று கொண்டு இருப்பவர்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலமும் இது. அப்பாவழி சொத்தின் மூலமாக வர வேண்டிய சொத்துக்கள் சிலருக்கு வந்து சேரும். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அது உதவும். செய்தொழிலில் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. புதிய கிளைகள் துவங்க இது சரியான நேரம் இல்லை என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களின் பேச்சுக்கு மரியாதை அனைவரும் கொடுப்பார்கள். பெரியோர்களுக்கு உடல் நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. அதுபோல மூத்த உடன்பிறப்புகள் உடல் நலனிலும் கவனம் தேவை. தாயாரின் ஆரோக்கியம் சிறக்கும். முன்னோர்களுக்கான பரிகாரங்களை சரியாக கடைபிடிக்கும் வீட்டில் அதிக கஷ்டங்கள் வராது. ஆகையால் கவனத்தில் வைத்து செயல்படுங்கள். மனைவி வழியில் ஆதாயம் உண்டு. அதே சமயம் மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்களின் குடும்ப ஜோதிடரை அணுகி அதற்கு ஏற்ற தசாபுக்தி இருந்தால் உரிய பரிகாரங்கள் செய்து நிவர்த்தி காணுங்கள். மருத்துவம் மற்றும் ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு மிக நல்ல வாய்ப்புகள், பதவி உயர்வு கிடைக்கும் காலம் இது. 11ஆம் இடத்தில் ராசியின் அதிபதி இருப்பதால் அதிக ஆசைகள் தூண்டப்படும். மேலும் 11ஆம் இடத்தின் அதிபதி உங்களின் ராசிக்குள் இருப்பதால் ராசி பரிவர்த்தனை அடைகின்றனர். ஆகையால் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நடக்க உடனடியாக உங்களை செயல்படுத்துவார். எதையும் நன்கு ஆராய்ந்து செயல்படுவது வாழ்வில் பல முன்னேற்றங்களை தரும் என்பதில் சற்றும் மாற்று கருத்து இல்லை. மகிழ்ச்சி கிடைக்கும் வேளையில் சிறு சிறு மனசங்கடம் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது. காரணம் உங்களின் யதார்த்தமான பேச்சு என்பதை கவனத்தில் வையுங்கள். அனைவரையும் நம்பி உங்களின் எதிர்கால செயல்பாடு திட்டங்களை முன்னதாகவே கூறுவதை தவிர்த்து செயலில் அவற்றை காட்டி வெற்றி பெறுங்கள். ஆனால் உங்களை புறம் பேசும் மனிதர்களும் உங்களை புகழும் சூழலும் உருவாகும். மொத்தத்தில் அதிக சிரமம் இல்லாத தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி ஆண்டு. ஆகையால் கால சூழ்நிலையின் முக்கியத்துவம் அறிந்து பயன்படுத்தி நலம் பெறுங்கள். ரிஷபராசி அன்பர்கள் கோவில் திருப்பணிகளில் பங்கேற்று நன்கொடைகள் தரலாம். ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையன்று 9 வாரங்கள் வெற்றிலை மாலை போடலாம். பெருமாள் கோவிலில் உள்ள கருட பகவானை வழிபடுவது சிறப்பு தரும். வாரத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்கள். ஒரு மண்டலத்திற்கு ராகு காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்து வாருங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அனைத்தும் சிறப்பை தரும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.